இதுவரைக்கும் எத்தனையோ வீடியோ போட்டாச்சுங்க. ஒவ்வொரு வாட்டியும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது முடித்த பிறகு நானே கேட்டு பார்ப்பேன். கேட்டு பார்க்கும்போது இது சரியில்லை, இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வாய்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பல டைம் வந்து கேட்டு கேட்டு தான் அதுக்கப்புறமா ஒரு ஃபைனலாக ஒரு வீடியோவை ஆடியோ கொடுத்து முடித்த பிறகு அப்லோட் பண்ணி விடுறது. யூடியூப் வச்சுருக்கவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த யூடியூப் வச்சு இருக்கிறவங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன பர்பஸ்க்காக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது, சம்பாதிக்கிறதுக்காக இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமான காரணம் இருக்கும். என்னை பொறுத்த மட்டும் பேசி பழகிறதுக்கு நம்ம சொந்த மொழி தமிழ் மொழியாகவே இருந்தால் கூட நம்ம மொழியிலேயே நம்ம எவ்வளோ சரளமாக பேசுகிறோம், நம்மளால் பேச முடியுதா, எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த மொழியை வந்து அந்த ஃப்ளோ நம்மளுக்கு வருது, எப்படி பேச முடியுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் கவனிப்பேன். ஆனாலுமே இன்னும் எனக்கு அது பர்ஃபெக்டாக இல்லை. சில டைம் வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்குறது நல்லவே இல்லைன்னு கூட நான் நினச்சி டவுன் பண்ணிப்பேன். ஆனால் நம்ம வீடியோவையும் ஆடியோவையும் கேட்டுட்டு கூட நீ நல்லா பண்ணுற, இப்படி நீ பேசுகிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் சில ஆள் இருக்குங்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க வந்து நம்மளை சந்தோஷப்படுறதுக்காக சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே சொல்கிறாங்களான்னு தெரியாது. இருந்தாலும் போகிற போக்கில் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சில நேரம் அப்படியே மைண்டு டவுன் ஆயிரும். சில நேரம் இல்லை எந்திரிச்சு வா செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தள்ளப்பட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நான் இந்த வீடியோவில் என்ன காட்டிகிட்டு இருக்கேன்னு அதை பற்றி பேச வரேன். இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறதுனால இன்றைக்கி ரிலாக்ஸாக சமையல் பண்ண ஆரம்பித்தேன். காலையில் வந்து இன்றைக்கி சாப்பாடே வேணாம், வெறும் பிளாக் டீயும் மெது பக்கோடா மாதிரி ஒரு ஸ்நாக் மட்டும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் டால்டா, பச்சரிசி, கடலை மாவு, பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் தண்ணி மாதிரி கொஞ்சம் கட்டியாக அந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துகிட்டு டீப்பாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து காலை சாப்பாடு பிளாக் டீயும் ஸ்நாக்குமா முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணது வந்து சிக்கனில் ஒயிட் பிரியாணி மாதிரி, ஆனால் சீரக சம்பா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா தான், மசாலா எதுவுமே கிடையாது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும்தான். மல்லி இலை, புதினா இலை, அப்புறம் நெய், தேங்காய் எண்ணெய் இதை யூஸ் பண்ணி வெள்ளையாக ஒரு பிரியாணி. அதுக்கப்புறமா தேங்காய் பால், அப்புறம் கொஞ்சம் நட்ஸுனால் கேஷ்யூ நட்ஸும் பாதாமும் 2 மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து அது கூடவே சேர்த்து இந்த மாதிரி வெள்ளையாக ஒரு பிரியாணி எடுத்து செஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்கு பக்கத்துலேயே சேமியா வச்சு ஒரு ரெசிபி பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா? அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப லென்த்தியாக போகுது, அதில் என்னால் சொல்ல முடியல. இன்றைக்குள்ள சாப்பாடு நல்லா இருந்தது. இன்னொரு கிரேவி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்.